வேறு வேலையே இல்லையா உனக்கு? டெய்லி கதை சொல்கிறேன் இப்படி வந்து உட்காந்துருக்க. அண்ணா ரொம்ப நாளாக ஒருத்தர் வந்துட்டுருக்காருண்ணா, கொஞ்சம் கேட்டு அனுப்புனா. சரி வர சொல்லு. எதுக்கே வயசான காலத்தில் படம் பண்ணணும் ஜெயிக்கணும்னுட்டு. வேணா 2 நிமிஷம் டைம் தரேன், சொல்லு. சொல்கிறேன் சார். ப்ரோட்டகனிஸ்ட் ராம் என்கிற ராம்குமார் சார். ஆன்டகனிஸ்ட் இந்த உலகம், இங்கே இருக்கிற மக்கள். ராம்குமார் ரொம்ப சிம்பிளான ஒரு பையன். எல்லாரும் மாதிரியும் 12th முடிச்சுட்டு இன்ஜினியரிங்கிற குப்பையில் சேர்ந்தான். காலைல 5 மணிக்கு காலேஜ் கிளம்பணும். 2 நிமிஷம் லேட்டாக போனால் அட்டெண்டன்ஸ் கிடைக்காது. லஞ்சுக்கு சாம்பார் சாதமோ தயிர் சாதமோ, சாயந்தரம் 7 மணி ஆனால் வீட்டுக்கு கிளம்பணும். இதெல்லாம் எதுக்காக யாருக்காகனே தெரியாமல் கூட்டத்தோட கூட்டமாகவே இருந்தான். மேக்ஸ், தெர்மோடைனமிக்ஸ், மெக்கட்ரானிக்ஸ், இமேக், இதுக்கெல்லாம் நடுவில் காதல். பனிமலரோட அலாதி காதல். இதுதான் காதல், இப்படிதான் காதலிக்கணுங்கிற எக்ஸாம்பிளாக இருந்தான். நாட்கள் நகர்ந்துச்சு. காலேஜ் முடிஞ்சது. கையில் ஒரு டிகிரி, காதலா அவ, நல்ல வேலை, கை நிறைய சம்பளம். அப்போ அவனுக்கு ஒரு யோசனை, நாம ஏன் பிடிச்சது பண்ணக்கூடாதுன்னு. சின்ன யோசனை பெருசாகுது, பெரிய யோசனை பிம்பமா மாறுது. கூட்டத்தோடு இருந்தவன் தனியா பறக்க ஆசைப்பட்டான். காலேஜில் எழுதின சிறுகதைகளை புரட்டி பார்த்து முடிவு பண்ணான் ஒரு டைரக்டர் ஆகணும்னு. இன்ஜினியரிங் படிச்சுட்டு டைரக்டர் ஆகணும்னு ஆசைப்படுற ஆட்கள்ல 12,13,031 ஆளு சார் அவன். இரவு பகல் பார்க்காம கதை ஒன்று எழுதுறான். அந்த கதையை எடுத்துட்டு ஓடுறான். நாயை விட கேவலமா ஒவ்வொரு ப்ரொடியூசர் ஆஃபீஸா ஓடுறான். இன்னைக்காவது ஒரு நாள் பறக்கலான்ற ஆசையில. அவ்வளோ சீக்கிரம் ஒருத்தனை பறக்க விட்டுருவோமா சார்? நம்ம கதை மயிறு மாதிரி இருக்குன்னு துரத்தி அடிக்கிறாங்க. கையில் ஒரு பைசா இல்லை. பனிமலரும் விட்டு போறா. ஆனாலும் சினிமா மேல இருந்த பேரார்வம் அவனை விடலை, துரத்துச்சு. நிற்காம ஓடுனா வலி, வலி மேல் வலி. வலி தாங்க முடியாம பறக்கணும்னு நினைச்சவன் நடக்க ஆரம்பிக்கிறான். நடந்து ஒரு நாள் அப்படியே ஸ்தம்பிச்சு நின்று அவன் வாழ்க்கையை திரும்பி பார்க்கும்போது நம்ம தோத்துட்டோமோன்னு ஒரு வருத்தம், ஒரு ஏக்கம். ஆனா முயற்சியை கைவிடாம ஒரு ப்ரொடியூசரை மீட் பண்றான். இந்த படத்தோட கிளைமேக்ஸ் நான் சொல்லிட்டா. படம் பண்ணுறான், பெரிய ஆளாக வரான், காதலி கூட சேர்றான், இதானே? அவனும் குப்பை, அந்த கதையும் குப்பைன்னு அவனை வெட்டி அடிச்சுட்டு அந்த மொத்த கதையும் திருடி அந்த ப்ரொடியூசர் ஒரு படம் பண்ணுறான் சார். தேடல் படம் ஹிட் ஆகுது. அவனுடைய கனவு, உழைப்பு எல்லாத்தையும் திருடிட்டாங்கன்னு கதர்னா அந்த கோபத்தை எப்படி காட்டுறதுன்னு தெரியாம அனாமிக் சூசைட். சோக முடிவா? ஒருத்தன் கூட வரமாட்டான் தேட்டருக்கு. இதோட ஃபீலிங் வேறு. இல்லை, இன்னும் முடியல. ஒரு ரூம். அந்த ரூம்குள்ள ராம்குமாரோட அப்பா. அவர் பையில ஒரு துப்பாக்கி. கண்ணு முன்னாடி அந்த ஏமாத்தின ப்ரொடியூசர். இப்ப என்ன நடக்க போகுது? தண்டர் கிளைமேக்ஸ். ராம்குமார் பண்ணது தப்புதான், கோழத்தனம். போராடி இருக்கணும். போராடி ஜெயிக்க வேண்டிய உலகம் இது. ஒரு சாதாரண மனுஷனா பார்த்தா இது தற்கொலை தான். ராம்குமாரோட தப்பு. ஆனா ஒரு அப்பாவா நான் பார்க்கும்போது இது கொலை. அதுக்கான பதில் தான் இது.